வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரோஜா அதிக ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற மருத்துவரும் சொல்லிவிட்டதால் யாரும் அவளை தொந்தரவு செய்யவில்லை. பாட்டி வந்த பிறகு பட்டாபி சென்று பார்க்க அவனை பார்த்ததும் ரோஜா உணர்ச்சி வசப்பட, அதை கண்டதும் ரதி அவனை வெளியே போக சொல்லிவிட்டாள். இனி யாரும் அவளை பார்க்க வேண்டாம் என்ற மருத்துவரும் சொல்லியதால் தேவாவும் நாதனும் ரோஜா உறங்கிய பிறகு அவளை சென்று பார்த்தனர். அவள் உடல்நிலையில் முன்னேற்றம் என கேட்ட பின்பே தேவாவிற்கு மனம் நிம்மதியடைந்தது. அன்று முழுவதும் அனைவரும் மருத்துவமனை வசமே இருக்க, அந்த நேரத்தில் ராம் அலைபேசியில் அழைக்க அவனுக்கு விவரங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் முக்கியமான மீட்டிங்கில் இருப்பதால் அவனால் உடனடியாக வர முடியவில்லை. தேவாவிடம் விவரம் சொல்லி நாளை வந்து விடுவதாகவும் அதுவரை பார்த்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்டான். தேவாவும் நான் இருந்து பார்த்து கொள்கிறேன், நீ கவலைப்படாதே என அவனுக்கு ஆறுதல் சொன்னான். ரதிக்கு கல்லூரி இருப்பதால் அவள் அன்று மதியமே கிளம்ப மருத்துவமனையில் நாதனும் தேவாவும் இருந்தனர். இரவிலிருந்து தேவா ஏதும் சாப்பிடாததால் அவனை வற்புறுத்தி சாப்பிட அழைத்து சென்றான் நாதன். அங்கு அவன் யோசனையுடனேயே உணவை பிசைந்து கொண்டிருக்க உடனே நாதன், டேய் தேவா, என்னது இப்படி சின்ன பையன் போல நடந்துக்கிற? அதான் ரோஜாவுக்கு ஏதோ ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன என அவனை கடிந்து கொண்டான். இல்ல நாதா, என்னால தானே இப்படி. அவள் எப்போதும் நான் எது செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிப்பாள், இல்லை நக்கல் பேசுவாள். அதுபோல்தான் அன்றும் வர மறுக்கிறாள் என்று நான் அவளை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றேன். ஆனால் அது இவ்வளோ பிரச்சனையாகும் என்று நினைக்கவில்லை என சொன்னவன் அவள் பயத்தில் நடுங்கியது இன்னும் என் மனதை விட்டு அகலவில்லை நாதா. குழந்தை மனம் கொண்ட அவளிடம் இப்படி ஒரு முகத்தை நான் எதிர்பார்க்கவில்லை என புலம்ப, சரி விடு தேவா, உன் மனம் அறிந்து நீ இச்செயலை செய்யவில்லை, பிறகு ஏன் குழப்பிக் கொள்கிறாய்? உனக்கு அப்படி திருப்தி இல்லை என்றால் அவள் விழித்திருக்கும் போது அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள் என்றான் நாதன். இல்லை நாதா, வேண்டாம் என்றவன் அவள் பட்டாபியை பார்த்ததுமே உணர்ச்சி வசப்பட்டு மயக்கமடைந்தாள். என்னை பார்த்தால் அவ்வளோதான், மீண்டும் பழைய நிலைக்கே சென்று விட்டாள் என சொல்லும் போதே அவன் குரல் நடுங்க, வேண்டாம்டா, போதும், அவள் என்னை பார்க்கவே வேண்டாம். அவள் நன்றாக கண் விழித்து எழுந்து அமர்ந்ததும் நாம் இங்கிருந்து சென்று விடலாம், அதற்குள் ராம் சரணம் வந்து விடுவான் என்றான். அவனை வியப்புடன் பார்த்த நாதன், தேவா, நீயா இப்படி பேசுவது? பாறை என நினைத்திருந்த உன் மனதிற்குள் இப்படி ஒரு மென்மையா? ஆச்சரியமாக இருக்கிறது என்றவன், ரோஜா உன்னை ரொம்ப பாதித்திருக்கிறாள் என அடிக்குரலில் கூற, சாப்பிடுவதற்கு குனிந்த தேவா கண்களை மட்டும் உயர்த்தி அவனை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்த்தவன் பின்னர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சாப்பிட நாதனுக்கு அவனின் மனம் புரிந்து போனது. பின்னர் ரோஜா நல்ல உறக்கத்தில் இருக்க ரோஜாவின் பெற்றோரை அழைத்து வருவதாக தேவா பாட்டியிடம் கேட்டதும், இல்ல வேண்டாம், என் மகன் இந்த நிலைமையை பார்த்தா தாங்க மாட்டான், ராம்சரண் வந்துடட்டும், பின்னர் அவர்களை அழைத்து வந்து விடலாம் என சொல்லிவிட்டார். அதான் ரோஜாவுக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்று மருத்துவர் கூறிவிட்டாரே என்றவன் பின்னர் ராம்சரணிடமும் இதை பற்றி சொல்ல, அவனும் தான் வந்த பிறகு எதுவாக இருந்தாலும் பேசிக்கொள்ளலாம் என சொல்லிவிட்டான். பின்னர் அவன் தேவாவிடம் பேசும்போது, பாட்டி என்ன சொன்னாலும் அதை செய்து விடுங்கள் தேவா, அவர் எடுக்கும் முடிவு எப்போதும் தவறாகாது என சொன்னான். அவன் சொல்வதற்கு முன்பே தேவாவும் அவரை பார்த்தவுடனேயே கணித்து விட்டான். அவரின் தெளிவான பார்வை, மருத்துவரிடம் பேசும்போது அவரின் அந்த திடம், அவை அனைத்தும் அவனுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது. இப்போது ராம்சரண் சொன்னதும் அதை உறுதிப்படுத்தி கொண்டான். அன்று இரவு மருத்துவமனையில் ஒருவர் மட்டுமே அனுமதி என சொல்ல பாட்டி இருக்க முடியாது, தேவாவும் நாதனும் இருக்க முடியாததால் பட்டாபி அங்கு இருப்பதாக சொன்னான். அவனுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துவிட்டு நாதனும் தேவாவும் அருகில் இருக்கும் ஹோட்டலில் தங்கிக் கொள்வதாக சொன்னார்கள். ஆனால் மரகதம்
அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் தன்னுடன் வந்து தங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என வற்புறுத்தி அழைக்க வேறு வழியின்றி தேவாவும் நாதனும் பாட்டியுடன் வீட்டிற்கு சென்றனர். அப்போதுதான் முதலாக தேவா ரோஜாவின் வீட்டிற்குள் வருகிறான். அவன் உள்ளே நுழைய உடனே நாதன், மச்சா, முதலா மாமியார். அச்சோ, ரோஜா வீட்டுக்கு வர்ற, பார்த்து அப்படியே அந்த வலது காலை எடுத்து வச்சு வா என சொல்ல தேவா அவனை திரும்பி பார்த்து முறைக்க, இல்லடா, எந்த வீட்டுக்கு முதல் தடவை போனாலும் வலது காலத்தான் எடுத்து வச்சு போகணும்னு என சொன்னவன், இல்ல பாட்டி என அவரை பார்த்து கேட்க அவரோ திரும்பி அவனை பார்த்து, கால்களை மட்டும் உள்ள வைங்க, வாலை வெளியே சுருட்டி வச்சுக்கிட்டு வந்துடுங்க என சொல்லிவிட்டு உள்ளே செல்ல நாதனின் முகத்தில் அசடு வழிய தேவாவை திரும்பி பார்க்க அவனோ இது தேவையா என அவனை ஒரு பார்வை பார்க்க, அரசியல் இதெல்லாம் சாதாரணமப்பா என்றவன் மெதுவாக அவனிடம் குனிந்து, ஆனாலும் இந்த வயசுலயும் இந்த கிழவிக்கு குசும்பு குறையலடா என்றவன், என்னமா டைமிங் கமெண்ட்ஸ் கொடுக்குது பாரு, உன் நிலைமை ரொம்ப கஷ்டண்டா என்றான். டேய் சும்மா இருடா, வந்ததிலிருந்து தொணன்னு பேசிட்டு எனக்கு என்ன கஷ்டம், நாளைக்கு கிளம்ப போறோம், அப்புறம் இந்த ரோஜா என நிறுத்தியவன், இனி அவ வேலைக்கு வருவது கஷ்டம் என்றான். பேசிக்கொண்டே வரவேற்பறையில் இருக்கும் சோஃபாவில் அமர்ந்தார்கள் இருவரும். இல்ல மச்சா என நாதன் ஆரம்பிக்க அதற்குள் மரகதம் அவர்களை சாப்பிட அழைக்க இருவரும் உள்ளே சென்றனர். சிறிது நேரம் மூவரும் அமைதியாக சாப்பிட தேவாதான் முதலில் ஆரம்பித்தான். பாட்டி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா என ஆரம்பிக்க அவரோ, தேவையில்லை தம்பி, பட்டாபி எல்லாத்தையும் சொல்லிட்டான், உங்களை குத்தம் சொல்ல முடியாது, நீங்க தெரிஞ்சு இப்படி செய்யல, எல்லாம் என் பேத்தி வாங்கி வந்த வரோம் என வருத்தமாக சொன்னவர், நீங்க சாப்பிட்டுட்டு உள்ள அந்த அறை உங்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கு, நீங்க சென்று படுங்கள், எது வேணும்னாலும் இங்க வரவேற்பறையில சோலையம்மா இருப்பா, அவகிட்ட கேட்டுக்கோங்க என்றவர் சாப்பாட்டில் பாதியிலேயே எழுந்து உள்ளே சென்று விட்டார். தேவாவும் சட்டென்று எழ உடனே நாதன், டேய் உட்காரு, உன்னை நம்பி நான் வந்திருக்கேன், கேன்டீன்ல நீ ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்ட, நான் சாப்பிட்டேனான்னு ஒரு வார்த்தை கேட்டியாடா, உங்கூட பேசிட்டு நான் சாப்பிடவே இல்லை, ஒரு மனுஷனை கூட்டிட்டு வந்தா ஒரு நேரமா சோறு போடுங்கப்பா என சொன்னவன் அவனையும் அமர்த்தி சாப்பிட வைத்தான். பின்னர் இருவரும் உள்ளே செல்ல நாதன் படுத்தவுடன் உறங்கிவிட்டான். தேவா உறக்கம் வராமல் வெளியே வர அங்கு மரகதம் பாட்டியின் அறையில் விளக்கு எரிய யோசனையுடன் அவரின் அறைக்கு சென்றான். அங்கு மரகதம் உறங்காமல் ஒரு போட்டோ முன்பு அழுது கொண்டு நிற்க உள்ளே போகலாமா வேண்டாமா என ஒரு நிமிடம் தயங்கியவன் பின்னர் வேகமாக உள்ளே செல்ல அரவம் கேட்டதும் திரும்பி பார்த்த மரகதம் கண்களை துடைத்து கொண்டு, என்ன தம்பி, ஏதாச்சும் வேணுமா, இங்க ஏசி எல்லாம் கிடையாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என சொன்னார். அச்சோ, அதெல்லாம் இல்ல பாட்டி, எனக்கு உறக்கம் வரவில்லை அதான் என்றவன் கண்கள் போட்டோவை பார்க்க பாட்டியோ அவனை பார்க்க சிறிது நேரம் அந்த இடத்தில் அமைதி நிலவியது. பின்னர் தேவாவே, இவரு ரோஜாவின் தாத்தாவா பாட்டி, ஜாடை அது போல உள்ளது என கேட்க அதை கேட்டதும் அவரும் இதேதான் சொல்வார் தம்பி என சொல்லும் போதே கண்களில் கண்ணீர் பெருக, என் பேத்தி, என் வாரிசு என்ன போலவே இருக்கிறாள் என அவளை குழந்தையில் இருந்தே உச்சி முகர்ந்து கொண்டே கொஞ்சிக் கொண்டே இருப்பார் என்றவர் தற்போது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை தனியே விட்டு அவரும் சென்று விட்டார் என சொல்லி அழாதீங்க பாட்டி, தாத்தா எங்கும் போகலை, இங்கே உங்களுடன் தான் இருப்பார், நீங்கள் நம்புங்கள் என அவரை தன் தோளோடு சாய்த்து அவன் ஆறுதல் சொல்ல அதுவரை திடமாக இருந்த மரகதம் அவன் தோளோடு அணைத்ததும் தன் பலத்தை இழந்து கதறி அழுதவர், என்னால முடியல தம்பி, எங்களோட ஒரே வாரிசு, எங்க வீட்டு குல தெய்வம் ரோஜா, அவ இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியல என சொல்லி அழ அதை கேட்டதும் அவனது குற்ற மனப்பான்மையும் அவனை உறுத்த, அதுக்கு நான் தான பாட்டி காரணம், நான் தானே அவளை வற்புறுத்தி அழைத்து சென்றேன் என சொல்லி அவனும் அழ, இல்ல தம்பி, உங்க மேல தப்பில்ல, உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு இது போல பிரச்சனை இருக்குன்னு, நீங்க எல்லாரும் செய்வது போல அவளை அழைத்து சென்றீர்கள், ஆனால் என சொன்னவர் அதற்கு மேல் பேச முடியாமல் தேம்ப உடனே அவன்,
ஆமாம் பாட்டி, இதுபோல் ரோஜாவிற்கு முன்பே வந்துள்ளதா? எத்தனை முறை வந்துள்ளது? சிறு வயதிலிருந்தே இருக்கா இப்படி என கேட்க, இல்ல தம்பி, இல்ல. அவள் சிறு வயதில் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சி போல சுற்றி கொண்டிருப்பாள் என்றவர். இதெல்லாம் எப்ப அவ மருத்துவ கல்லூரியில சேர்ந்தாளோ அப்ப பிடிச்ச சனியன் என்றவர் சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்து பேச்சை நிறுத்தி கொண்டார். அவரை கட்டிலில் அமர வைத்த தேவா, பாட்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. என்னை நம்புங்க. நானும் ராம் சரண் போல்தான் உங்களுக்கு என்றவன் அவர் அருகில் அமர்ந்து, மேலும் எனக்கு ரோஜாவை பற்றி தெரிய வேண்டும் என்று அழுத்தமாக சொல்ல, அவனை நிமிர்ந்து பார்த்த மரகதம் அவனை ஆழ்ந்து நோக்கியவர். பின்னர் அன்று நடந்ததை சொல்ல ஆரம்பித்தார். பல் மருத்துவத்தில் இடம் கிடைத்ததும் ரோஜாவின் கற்பனை குதிரை கடிவாளம் இல்லாமல் பறந்து கொண்டிருந்தது. நான் டாக்டர் என அனைவரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தாள். அன்று கல்லூரியின் முதல் நாள். எங்கள் குடும்பத்திற்கு அன்றுதான் கஷ்டம் ஆரம்பித்தது என்றார். என்னது, ரோஜா மருத்துவக் கல்லூரி மாணவியா என அதிர்ச்சியுடன் கேட்டவன், ஓ, அதான் அன்று சூழ்நிலையால் இந்த படிப்பு படித்தேன் என்று சொன்னாளா? பின்னர் ஏன் அதை தொடராமல் இந்த படிப்பு படித்தாள் என தொடர்ந்து கேள்வி கேட்க, உனக்கு முழுமையா சொன்னாத்தான் புரியும் தம்பி என்றவர். அந்த நாட்கள் அவர் கண் முன்னால் விரிய அவர் சொல்வதை கேட்டு தேவா விதிர்த்து போய் நின்றான். மண்ணிற்குள் புதையுண்ட விருட்சம் அதற்கான நேரத்தில் தடைகளை மீறி முட்டி மோதி வெளிவருவதைப் போல ஆழ் மனதில் புதைத்து வைத்திருந்த அன்பு தன் அவளுக்கு துன்பம் எனும்போது அவனையும் மீறி வார்த்தைகளால் வெளிவந்தது. அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள். பூ போல் அவளை தாங்க வேண்டியவன் புயலில் சிக்கிய பட்டம் போல் சிக்குண்டு போனானே. மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்ததிலிருந்து ரோஜா மிகவும் உற்சாகமாக இருந்தாள். விடுதியில் தங்கி படிக்க அவள் மறுத்துவிட்டாள். அதனால் கொளத்தூரிலிருந்து கல்லூரி தொலைவில் இருந்ததால் கல்லூரிக்கு அருகே வீடு எடுத்து அவள் தங்கி படிக்க ஏற்பாடு செய்தார் சேகர். மரகதம் அல்லது பார்வதி இருவரில் ஒருவர் மாற்றி ஒருவர் அங்கு இருந்தனர். அவளது தாத்தா எப்போதும் போல் அவளுடன் இருந்தார். மருத்துவக் கல்லூரி எப்படி இருக்கும் என தோழிகளிடம் கேட்டு ஓரளவு தயார் நிலையில்தான் இருந்தாள் ரோஜா. ஆனால் முதல் நாள் கல்லூரியில் நுழையும் போதே ரோஜாவிற்கு மனதில் சிறிது நடுக்கம்தான். சேகர் உடன் வந்து கல்லூரி வாயில் வரை விட்டு செல்ல, உள்ளே நுழைந்ததும் அங்கு இருக்கும் மாணவர்களை பார்த்து கொஞ்சம் மிரண்டு போனாள் ரோஜா. சுற்றமுற்றம் பார்த்து கொண்டே அவள் மெதுவாக நடக்க, ஹேய் பச்சைக்கிளி என குரல் கேட்க, அவளோ அதை கவனிக்காமல் மறுபடியும் நடக்க, ஹே பச்சைக்கிளி, உன்னைத்தான் கூப்பிடுறேன், நீ கண்டு கொள்ளாமல் போறையே என மறுபடியும் அதட்டுவது போல் ஒரு குரல் கேட்க, அப்போது அவள் பின்னால் ஒரு கை அவள் தோள் மேல் விழ, பயந்து அவள் திரும்பி பார்க்க, அங்கு ஒரு மாணவி, உன்னைத்தான் அவர்கள் அழைக்கிறார்கள், சீனியர் மாணவர்கள், பார்த்து நடந்து கொள் என கேட்காமலேயே அறிவுரை வழங்கிவிட்டு சென்று விட்டாள். சீனியர் ராக்கிங் இருக்கும் என்று அவளும் கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் இப்போது அவள் நேரில் பார்த்ததும் கொஞ்சம் பயந்துதான் போனாள். அவள் மெதுவாக அவர்கள் அருகில் செல்ல, என்ன கூப்பிட்ட வரமாட்டியா என ஒரு மாணவன் கேட்க, என்ன முதல் நாளே ரொம்ப திமிரா? சீனியர் இருக்கோம்ல, விஷ் பண்ணிட்டு போகணும்னு தெரியாது என இன்னொருவன் எகிர, அங்கு இருந்த ஒருவனின் 2 கண்கள் அவளது முகத்தை பார்த்து கொண்டே இருக்க, அவள் பயத்தில் தனது விழிகளை உருட்டியபடி, இல்ல இல்ல, நான் கவனிக்கல. மேலும் நீங்கள் பச்சை கிளின்னு சொன்னீங்க. நான் என்றவள், என் பெயர் ரோஜா. அதான் நீங்க வேற யாரையோ அழைப்பதாக கருதி சென்றேன் என திக்கி திணறி சொல்லி முடித்தாள். என்னது, உன்னோட பேர் ரோசாவா என ஒருவன் இழுக்க, அப்ப உன்னை இனி ரோசா பூ ரவிக்கிக்காரின்னு சொல்லலாமா என கிண்டல் செய்ய, அவளோ மிரண்டு போய் முழிக்க, அதற்குள் கண்களால் அளவெடுத்தவன், சரி சரி விடுங்கடா, புள்ள பயப்படுது என அதட்ட, இல்ல விக்டர், அது என ஒருவன் கூற, விக்டர் அவனை முறைத்து பார்க்க மற்றவர்கள் அனைவரும் அமைதியாகினர். சரி, அந்த பெயர் வேண்டாம் என யோசித்தவன், இங்கு இந்த பச்சை நிறத்தில் ஆடை அணிந்திருப்பது நீ ஒருத்திதான். அதனால் நீதான் பச்சை கிளி. இனி உன்னை அப்படித்தான் அழைப்போம், புரிந்ததா
என ஒருவன் சொல்ல அவள் ஏதும் சொல்லாமல் சரி என்று தலையாட்டினாள். அதற்குள் ஒருவன், மாப்ள, இவள என்ன செய்ய சொல்லலாம்? பெயரை கேட்காமலேயே சொல்லிவிட்டது, அடுத்தது என அவன் யோசிக்க, அதற்குள் விக்டர், டே போது விடுங்கடா, அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது என அவளை அவர்களிடமிருந்து காக்க முயற்சி பண்ண, அதை எப்படி மாப்பிள விடுறது? நீ சும்மா இரு. சரி, நீ பல் டாக்டருக்கு தானே படிக்க வந்திருக்க, அப்போ பாம்புக்கு பல்லு இருக்கா? எத்தனை பல்லு இருக்கு? பதில் சொல்லு என ஒருவன் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்பது போல் நினைத்து கொண்டு நண்பர்களை பார்க்க, அவர்கள் அவனை முறைத்துவிட்டு ஆ தூ என துப்ப, ஹிஹிஹி என வழிந்தவன், இல்ல மச்சான், டக்குன்னு இதான் தோணுச்சு என சொல்ல, ஆனால் அதற்கே ரோஜாவோ யோசிப்பது போல் நிற்க, உடனே அவன், சொல்லு என அதட்ட, அவளோ கால் இருக்குன்னு தெரியும் என சொல்ல, அதற்குள் ஒருவன், என்னது, பாம்புக்கு கால் இருக்கா என கேட்க, அதானே, அதுக்கு எங்க கால் இருக்குது என சொல்ல, டே ஆமாண்டா, இருக்கும்டா என அவர்களுக்குள்ளே அவர்கள் விவாதம் பண்ண, நடுவில் இருந்தவன், அட பாவி, அவளை கேள்வி கேட்டு இப்ப நீங்க அடிச்சுக்கிறீங்க. அம்மா பரதேவத, நீ ரொம்ப விவரம்தான் என்றான். ஊர்ல அப்படித்தான் சார் எல்லாரும் சொல்வாங்க என அவள் மீண்டும் சொல்ல, அவள் சொன்ன விதத்தை பார்த்து உண்மையாக சொல்கிறாளா இல்லை நக்கலாக சொல்கிறாளா என தெரியாமல் அந்த கும்பல் முழிக்க, உடனே அவளோ, இல்ல சார், பாம்பின் கால் பாம்பறியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதை வச்சு சொன்ன என்றாள். அப்போது விக்டர், ஆனாலும் நீ கொஞ்சம் அபாயகரமான பெண்தான் என சொல்ல, உடனே ஒருவன், அப்படியா, அப்படியெல்லாம் இருக்க விடக்கூடாதே, அப்போ அடுத்து என்ன செய்ய சொல்லலாம்? தரையில நீச்சல் அடிக்க சொல்லலாமா என்றவன், அது பழசு, பிறகு என யோசிக்க ஆரம்பித்தான். உனக்கு வேற என்ன தெரியும்? பாடத் தெரியுமா, ஆடத் தெரியுமா, இல்ல கவிதை என கேட்க, கவிதை தெரியும் சார் என அவள் உற்சாகமாக சொன்னாள். உடனே அவர்களும், அப்படியா, அப்போ ஒரு கவிதை சொல்லு என கேட்க, அதற்குள் ஒருவன், நீ எப்ப இருந்து கவிதை எழுதுற என முன்னெச்சரிக்கை முனுசாமியாக கேட்டான். உடனே அவள், 5ஆம் வகுப்பிலிருந்து சார் என பெருமையாக சொல்ல, அப்படியா, அப்ப பெரிய கவிதாயினின்னு சொல்லு என்றவன், சரி சரி ஆரம்பி என்றான். உடனே அவள், சார், ஒரு சூப்பர் கவிதை சார், அதுக்கு முடிவு தெரியாம ரொம்ப நாள் தவிச்சிட்டு இருக்கேன், அதை வேணும்னா சொல்லட்டுமா என கேட்க, எங்க சொல்லு பார்க்கலாம் என அவர்கள் ஆவலுடன் அவள் முகம் பார்க்க, அவள் உடனே தொண்டையை கனைக்க, உடனே நண்பர்கள், ஹேய், கவிதை தானே சொல்ற, அதுக்கு எதுக்கு கச்சேரி பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ற, முதல்ல கவிதையை சொல்லு என்றனர். உடனே அவள், தோ இப்ப சொல்ற சார் என்றவள் 2 கைகளிலும் ஒவ்வொரு விரலை நீட்டிக்கொண்டு, அவளும் நோக்கினாள் என்றவள், இல்ல சார், வேண்டாம் என கைகளை மடக்கிவிட்டு பின்பு மீண்டும் அதே போல வைத்து கொண்டு அவளும் பார்த்தாள், அவனும் பார்த்தான். உடனே நண்பர்கள் கோரஸாக, அப்புறம் என கேட்க, அவளும் ஓடினாள், அவனும் ஓடினான், இந்த இடத்துல 3 புள்ளி வரணும் சார், அது ரொம்ப முக்கியம் சார் என்றவள், அவள் ஓடினாள் ஓடினாள், அவன் ஓடினான் ஓடினான், இங்கேயும் 3 புள்ளி சார் என்றவள், சரி அடுத்தது சொல்லு என அவர்கள் அவள் முகத்தையே பார்த்திருக்க, அவளோ மிகவும் கவனமாக, ஓடினாள் ஓடினாள் ஓடினாள், ஓடினான் 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 என மீண்டும் சொல்ல, அதான் முதல்லயே சொன்னியே, அப்புறம் என அவர்கள் கேட்க, அதான் சார் எனக்கும் தெரியல, எங்க போய் நிறுத்துறதுன்னு என முகத்தை சோகமாக வைத்து கொண்டு சொன்னவள், 5ஆம் வகுப்புல இருந்து இந்த கவிதையை முடித்து விடலாம்னு முயற்சி செய்யறேன், என்னால முடியல சார் என சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஏதாவது தோணுதா சார், இருந்தா சொல்லுங்க, அந்த கவிதையின் கீழ் உதவின்னு போட்டு உங்க பேர் போடுற, நாளைக்கு வரலாறு உங்க பேரு சொல்லும் சார் என கண்களை உருட்டி தலையாட்டி கொண்டு அவள் பேசுவதை கேட்ட அவர்கள் தலை சுற்றி நின்றனர். டே மாப்ள, நான் கல்லூரிக்கு 4 நாள் லீவுடா, முதல்ல பழனிக்கு போய் மொட்டை போட்டாத்தான் இந்த கிருகிருப்பு நிற்கும் என அவளிடம் கவிதை கேட்டவன் கடுப்பாகி எழுந்து செல்ல, மற்றவர்களோ கோபமாக அவளை முறைக்க, அதற்குள் ஒருவன், ஹேய், என்ன எங்க கிட்ட லந்தா என உதட்டை மடக்கி பிச்சுடுவோம் என மிரட்ட, அப்போது ரோஜா அவர்களிடம், இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு
என சொல்லி அப்படியே மயங்கி சரிய உடனே விக்டர் வேகமாக எழுந்து அவளை தாங்கி பிடிக்க அதற்குள் மாணவர் கும்பல், டே மாப்ள, இங்க பாருடா நம்ம விக்டர, இவ்ளோ பாசமா போய் பிடிக்கிறான் என கிண்டல் பண்ண, முட்டாள் உளராத, இங்க ராக்கிங் தடை பண்ணி இருக்காங்க, இந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நம்ம நிலைமை என அவன் நிதர்சனத்தை சொல்ல, அதற்குள் அங்கு கல்லூரி ஆசிரியர் ஒருவர் வர, டே மாப்ள, ப்ரொஃபசர் வராருடா, அப்படியே எஸ்கேப் ஆகிடுங்க என சொல்லிக்கொண்டே அனைவரும் நிமிடத்தில் மறைந்தனர். ரோஜாவை கையில் பிடித்திருந்த விக்டர் என்ன செய்வது என தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான். அதற்குள் அவர் அருகில் வர, என்ன விக்டர், யார் இந்த பெண்ணு என கேட்டார். உடனே அவன், என் உறவினர் தான் சார் என்றவன். அதற்குள் அவருக்கு அலைபேசி அழைப்பு வர அவர் பேசிக்கொண்டே நகர்ந்தார். விக்டருக்கு போன உயிர் திரும்பி வந்தது. என பெருமூச்சு விட்டவன் அவளை அப்படியே மரத்தடியில் அமர வைத்தான். அப்போது அவன் காதருகில், எல்லாரும் போயிட்டாங்களா என மெதுவாக ஒரு குரல் கேட்க, அதிர்ந்து அவள் முகத்தை பார்த்தவன், ரோஜா ஒற்றை கண்ணை மூடிக்கொண்டு அவனை பார்த்து சிரித்தாள். ஏய், அப்போ உனக்கு மயக்கம் இல்லையா என அவன் கேட்க, அவளோ என சிரித்தவள், எனக்கா மயக்கமா என்றவள். பின்னர் நீ கீழே விழுவது போல் என அவன் தடுமாற்றத்துடன் கேட்க, இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க அங்க ராக்கிங் இருக்கும், அப்போ உன்னால சமாளிக்க முடியலைன்னா அப்படியே மயக்க வர மாதிரி நடி, அந்த கும்பல்ல ஏதோ ஒரு இளிச்சவாயன் உன்னை உடனே வந்து பிடிப்பான், மற்றவங்க எல்லாம் அமைதி ஆயிடுவாங்க, எத்தனை சினிமால பார்த்துருக்கோம், நீ அப்படியே பண்ணுன்னு சொன்னாங்களா, அதான் பண்ணி பார்த்தேன், அவங்க சொன்ன மாதிரியே நீங்க பிடிச்சிட்டீங்க, எல்லாரும் பயந்து போயிட்டாங்க என அவள் சந்தோஷத்தில் சொல்லி கொண்டிருக்க, விக்டரோ கோபத்தில் அவளை முறைத்து கொண்டிருந்தான். உனக்கு அறிவு இருக்கா? எதையும் யோசிச்சு செய்ய மாட்டியா? யாரும் கேட்காமலேயே உன் பெயரை சொல்லும் போதே நினைச்ச நீ ஒரு அவசர கொடுக்கைன்னு, இப்பதான் தெரியுது நீ முழு லூசுன்னு. அதுக்காக இப்படியா பண்றது? நானா இருந்ததுனால தப்பிச்சிட்டேன், இதே தவறான நபர்கள் பிடித்திருந்தால் என நிறுத்தியவன். அவள் அவனை பயத்துடன் பார்க்க, ஆமா இப்ப மொழி என்றவன். இது போல அசட்டு துணிச்சல் எல்லாம் வேண்டாம், என்ன புரியுதா என சொல்லி கொண்டிருக்க, அதற்குள் கல்லூரி ஆரம்ப மணி அடிக்க, சரி சரி சீக்கிரம் வகுப்புக்கு போ என சொல்லிவிட்டு அவனும் வகுப்பை நோக்கி நடந்தான். முதல் நாளில் சற்று தயக்கத்துடன் ரோஜா இருந்தாலும் ஒரு வாரத்திற்குள் அவளது வகுப்பு மாணவர்களிடம் நன்றாக பழகி கொண்டாள். மேலும் அவளது துடுக்குத்தனமும் மற்றும் அசட்டு தைரியமும் அவளுக்கு நண்பர்களை தேடித் தந்தது. மேலும் அவர்கள் பயன்படுத்தும் நவீன எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் ரோஜாவையும் அவர்கள் பக்கம் இழுத்தன. அவளுடன் படிக்கும் மாணவிகள் அனைவரும் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள். வாரத்திற்கு ஒரு முறை ஹோட்டல், ஐஸ்கிரீம் பார்லர் செல்பவர்கள். ஆனால் ரோஜா அங்கு எல்லாம் செல்ல மாட்டாள். கல்லூரிக்குள் மட்டுமே அவர்களுடன் பழகுவாள். அதற்கு பின் அவளது தோழன் அவளது தாத்தா மட்டும்தான். சிறிது நாட்களில் விக்டரிடமும் அவளுக்கு நல்ல பழக்கம் ஏற்பட அவனின் நண்பர்களும் அவளுக்கு நண்பர்களாகினர். மேலும் ரோஜாவின் வெகுளித்தனம் விக்டருக்கு மிகவும் பிடிக்க அனைவருமே நட்புடன் அவளிடம் பழகினர். ஆரம்பத்தில் இருந்து பெண்கள் பள்ளிகளிலே படித்ததால் அவளால் இந்த மாணவர்களின் செயலை கண்டதும் ஒரே ஆச்சரியமாகவும், அதே சமயத்தில் மற்றவர்கள் எல்லாம் சீனியர் விக்டர், காலேஜ் தான், அவன் உன்னோட ஃப்ரெண்ட் என மேலும் உசுப்பேத்திவிட, ரோஜாவோ வானில் கயிறு இல்லாத பட்டம் போல பறந்து கொண்டிருந்தாள். வீட்டில் அவளது குறும்புத்தனம் மேலும் அதிகமாகியது. சுடிதார் அணிந்தவள் ஜீன்ஸ் போட்டதும் பார்வதிக்கு பிடிக்கவில்லை. தலைமுடியை அவள் மாற்றிக்கொண்டதும் அவருக்கு பிடிக்கவில்லை. அதைவிட கணினியில் எப்போது பார்த்தாலும் அவள் சாட்டில் இருப்பது பார்வதிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. ஆனால் இவை அனைத்தும் ரோஜா தாத்தாவின் ஒப்புதல் உடனேதான் செய்வாள். அவர் வேண்டாம் என்றால் ரோஜா செய்ய மாட்டாள். அதனால் திட்டினாலும் தாத்தா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் இருந்தாள். அவளது தாத்தாவும் இருக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அவை நம் வரைமுறைக்கு ஏற்றாற்போல் இருக்க வேண்டும் என சொல்வார். அதற்கு ஏற்றாற்போல ரோஜாவும் எதிலும் ஒரு கட்டுப்பாடுடன் தான் நடந்து கொண்டாள். நாட்கள் ஓடின. முதல் செமஸ்டரில் அவள் 70% மதிப்பெண் வாங்க அனைவருக்கும் மகிழ்ச்சி. கிராமத்தில் படித்து கொண்டிருந்த பெண் அங்கு சென்று
இந்த அளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறாள் என்றால் கண்டிப்பாக பாராட்ட வேண்டும் என்று அவளது கல்லூரி ஆசிரியர்களும் சேகரிடம் சொல்ல, அவரோ தன் பெண்ணின் பெருமையில் மனம் குளிர்ந்து போனார். அதற்கு அவளது நண்பர்களும் ஒரு விதத்தில் உதவியாக இருந்தனர். அவளுக்கு சந்தேகம் ஏற்பட்ட போது எல்லாம் விக்டர் மற்றும் மற்ற தோழிகளும் அவளுக்கு உதவி செய்தனர். அதனால் அவளால் படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற முடிந்தது. அனைத்தும் நல்லபடியாக போய்க் கொண்டிருந்தது. ஒரு சில நண்பர்களை அவள் தாத்தாவிற்கும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். மாற்றம் என்பது எல்லோருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதே. ஆனால் அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு மனதளவிலும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ரோஜாவை சுற்றி அனைத்தும் நல்லதாகவே இருக்க, அன்பான குடும்பம், பாசமான உறவினர், இனிமையான நண்பர்கள், மனதிற்கு பிடித்த வாழ்க்கை தரம், இவை அனைத்தும் சிறப்பாக அமைந்திருந்தது. அதனால் நல்லது கெட்டது என்பதே தெரியாமல் வளர்ந்து விட்டாள். பார்க்கும் அனைத்தையும் முழுவதும் நம்பிவிட்டாள். புது வருடம் ஆரம்பிக்க 2 நாட்கள் இருக்கும் நிலையில் சேகர் அன்று மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு வந்தார். அன்று விடுமுறை நாள் ஆனதால் அனைவரும் ஓரிடத்தில் இருந்தார்கள். சேகர் வந்தவர் தன் தந்தையிடம் சென்று, புத்தாண்டு அன்று திருப்பதி போவதற்கு 5 VIP டிக்கெட் கிடைத்திருக்கிறது, நாம் அனைவரும் போகலாம் என சொன்னார். அனைவரும் மகிழ்வுடன் தலையாட்ட, ரோஜாவோ தனக்கு கடைசி பரீட்சை என்றும் வர முடியாது என்றும் சொன்னாள். உடனே அனைவரின் முகமும் வாடிவிட, அதற்குள் அவள் தாத்தா, வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் சென்று வாருங்கள், நானும் ரோஜாவும் இங்கு இருந்து கொள்கிறோம் என்று சொன்னார். இலவசமாக, அதுவும் புத்தாண்டு அன்று பெருமாள் தரிசனம் கிடைப்பதால் அதை விட மனமின்றி மூவரும் அதற்கு ஒத்துக்கொண்டனர். நடக்கும் நிகழ்வுகள் அனைத்திற்கும் ஆண்டவனே பொறுப்பு. ஆனால் சில நேரங்களில் கடவுள் முன் கை கூப்பி நிற்போரின் நிலைகளும் துன்பத்தில் மூழ்க. இதற்கு யாரை குறை சொல்வது? செய்த முன்வினை கர்மா என்று நாம் சொன்னாலும் சராசரி மனிதர்களாக அந்த கடவுள் மேல் கோபம் வருவதை தவிர்க்க முடியவில்லை. முதல் நாள் காலை அவர்கள் கிளம்பி செல்ல, அன்று பரீட்சை எழுதிவிட்டு வந்த ரோஜா யோசனையிலேயே அமர்ந்திருந்தாள். வீட்டில் இருவர் மட்டுமே இருந்ததால் அவளை கவனித்த அவள் தாத்தா ரோஜாவிடம், என்ன ரோஜா, என்ன யோசனையில் இருக்க என்று கேட்டார். அதற்கு ரோஜா, ஒன்றுமில்லை தாத்தா என கொஞ்சம் மழுப்ப, இல்லை ரோஜா, என்ன வேணும்னு சொல், ஏதாவது சாப்பிட செய்து தரட்டுமா, இல்லை எங்கேயாவது கடைக்கு போலாமா என்று கேட்டார். இல்ல தாத்தா, அது என அவள் இழுக்க, சொல்லு ரோஜா, இந்த தாத்தாவிடம் என்ன பயம் உனக்கு என்று கேட்டார். இல்ல தாத்தா, நம்ம ஷோபி இருக்கா இல்லையா, அவங்க வீட்ல புது வருடம் இரவு கேக் வெட்டி கொண்டாடுவார்களாம். தோழிகள் அனைவரும் செல்கிறார்கள், என்னையும் அழைத்தார்கள், நான் தான் மறுத்துவிட்டேன். அதனால் இப்போது அலைபேசியில் அழைத்தால் அவள் என்னுடன் பேச மாட்டேன் என்று சொல்கிறாள் என்றவள், ஏன் தாத்தா, இங்கு எல்லாம் அப்படித்தான் கொண்டாடுவார்களா என அவள் ஆசையுடன் கேட்க, அப்படியெல்லாம் இல்லை ரோஜா, ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி கொண்டாடுவார்கள். ஆனால் உன் அப்பா அம்மா வேறு வீட்டில் இல்லை. இந்த நேரத்தில் நாம் எப்படி அங்கே செல்வது, அதுவும் இரவு நேரத்தில் என அவர் தயங்க, அவர் என்னதான் முற்போக்குவாதி என்றாலும் வயது வந்த பெண்ணை எப்படி இரவு நேரத்தில் அனுப்புவது என யோசித்தார். உடனே ரோஜா மெதுவாக அவர் அருகில் வந்து அமர்ந்தவள் அவரது தாடையை பிடித்து கெஞ்சியவாறே, பிளீஸ் தாத்தா, பக்கத்துலதான் அவங்க வீடு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்றாள். எனக்கும் அதை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. அம்மா இருந்தா கண்டிப்பா விடமாட்டார். அதனால நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என கெஞ்சியவள், வேணும்னா நீங்களும் உடன் வாருங்களேன் என அவரையும் அவள் அழைக்க, அவள் முகத்தை பார்த்ததும் அவர் மனமும் கரைய, சரி என தாத்தாவும் பேத்தியும் கிளம்பி ஷோபி வீட்டுக்கு சென்றனர். அங்கு அவள் தோழிகள் அனைவரும் வந்திருக்க, விக்டர் நண்பர்களும் வந்திருந்தனர். பின்னர் அனைவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருக்க, அதற்குள் ஷோபியின் தந்தை அவளது தாத்தாவிடம் பேசிக்கொண்டிருந்தார். நேரம் கடந்து கொண்டிருக்க, அதற்கு மேல் தாத்தாவால் அங்கு அமர்ந்திருக்க முடியவில்லை. ரோஜாவை அழைத்து கிளம்பலாம் என சொல்ல, அவளோ அந்த சந்தோஷத்தில் இருந்து கிளம்ப மனமில்லாமல், பிளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தாத்தா என கெஞ்சி கெஞ்சியே மேலும் 1 மணி நேரம் அங்கு இருந்தாள். அதற்கு மேல் அவரால் முடியாமல் அவர், ரோஜா
என அழைக்க உடனே தோழிகள் அனைவரும் அவள் இருக்கட்டும், நாங்க கொண்டு வந்து விடுகிறோம் என சொல்ல, எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கும் அவர் அன்று உடல் அசதியா இல்லை பேத்தியின் மகிழ்ச்சியான அந்த மனநிலையை குலைக்க மனமில்லையா? இல்லை அங்கு இருப்பவர்கள் பாதி பேர் அவருக்கு தெரிந்தவர்கள், அவளின் நண்பர்கள் என்பதாலா? அவர் சரி என்று சொன்னவர். ஆனால் ரோஜாவை அழைத்து மிகவும் கவனம், 1/2 மணி நேரத்திற்குள் நீ வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் என்று சொன்னவர் அவர் மட்டும் கிளம்பி வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். சில நேரங்களில் விதி விளையாடுவதற்கு அதிக கால நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. தாத்தா கிளம்பவும் விக்டரின் நண்பன் ஒருவன் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. உள்ளே வந்தவன், டேய் மச்சான், எங்க மாமா ஹோட்டல்ல புது வருட கொண்டாட்டம் இருக்கும் சினிமா பாடகர்கள் வந்திருக்காங்களாம். எனக்கு டிக்கெட் இருக்கு, எல்லாரும் அங்க போலாமா என கேட்க, உடனே விக்டர், அது சின்ன ஹோட்டல் தாண்டா, அங்க எப்படி என கேட்க, அந்த பாடகர் மாமாவோட நண்பரா, அதனால வந்திருக்கார் என்றான் அவன். அப்படியா, அப்ப போகலாம் என சொல்ல நண்பர்கள் அனைவரும் ஓ என்று ஆரவார ஒலி எழுப்பியவர்கள் அனைவரும் கிளம்ப ரோஜாவும் தனது வீட்டிற்கு கிளம்பினாள். அதற்குள் அங்கு வந்த விக்டர், ஏன் ரோஜா நீ மட்டும் கிளம்புற? ஹோட்டல் பக்கத்துல தான் இருக்கு. மேலும் நம்ம ரவியின் மாமா ஹோட்டல், அதனால ஏதும் பயம் இல்லை. எப்போதும் வீட்ல தானே கொண்டாடுறோம், இன்னைக்கு ஒரு நாள் அங்கு சென்று கொண்டாடலாம். மேலும் இன்னும் சிறிது நேரத்தில் புத்தாண்டு பிறந்துவிடும். 12 மணிக்கு கேக் வெட்டியதும் நானே உன்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றான். ஆனால் ரோஜா அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இல்ல, எனக்கு ஹோட்டல் வந்து பழக்கம் இல்ல, நான் கிளம்புறேன் என சொல்ல, அதற்குள் தோழிகள் அனைவரும் அவளை சூழ்ந்து கொண்டு அவளை வற்புறுத்த, ஹே, நாங்கெல்லாம் சொல்றமே, நீ மட்டும் என்ன, அதுவும் நம்ம ரவி மாமா ஹோட்டல் தானே என சொல்லி கும்பலாக சேர்ந்து அவளை நெருக்க, அவள் மனதிலும் ஆசை வந்தது. ஆனால் தாத்தா திட்டுவார், அவரிடம் சொல்லிவிட்டு சென்று விடலாம் என அவள் சொல்ல, அதற்குள் அங்கு வந்த விக்டர், ரோஜா, உங்க தாத்தா தான் 1/2 மணி நேரத்திற்குள் வர சொல்லியிருக்கார் இல்லையா, அதற்குள் சென்று விடலாம் வா என எல்லோரும் சேர்ந்து அவளை இழுத்து சென்றனர். இதுவரை ரோஜா தோழிகளுடன் ஹோட்டல் சென்றதில்லை. அவள் முதன்முறையாக இப்போதுதான் தோழிகளுடன் வருகிறாள். புத்தாண்டு கொண்டாட்டம் ஹோட்டலின் முகப்பிலே தெரிய, வண்ண விளக்குகள், தோரணம் மற்றும் அலங்காரங்கள் அவள் கண்களை கவர, அதுவரை மனதில் இருந்த நடுக்கம் குறைந்து அந்த சூழ்நிலையை அவள் ரசிக்க ஆரம்பித்து விட்டாள். உள்ளே சென்றதும் அங்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்க, சந்தோஷத்தில் உடன் வந்த தோழிகள் துள்ளி குதித்து ஆட, ரோஜாவிற்கும் அதை பார்த்தவுடன் ஆசை வந்துவிட அவளும் அந்த ஆட்டத்தில் கலந்து கொண்டாள். கனவிலே நினைக்காத ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது எந்த மனமும் கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. ரோஜாவும் அது போலத்தான் உற்சாகத்துடன் துள்ளி குதித்து ஆடிக்கொண்டிருந்தாள். அவளின் வயதும் அதில் தோன்றும் உற்சாகமும் அவளை அனைத்தையும் மறக்க வைத்தது. தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருந்தாள். அப்போது மணி 12 ஆக அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள, ஒருவரின் முகத்தில் மற்றவர் கேக் அள்ளி பூச, அந்த உற்சாக உலகின் ரோஜா முடிசூடா ராணியாக திளைத்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட, இவள் உடனிருக்கும் நண்பர்கள் என்னவென்று பார்க்க, அங்கு விக்டருக்கும் வந்திருந்த வெளிநபர்களில் ஒருவனுக்கும் சின்ன வாக்குவாதம் ஏற்பட, பின்னர் இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களை எதிர்க்க அவர்கள் பேசாமல் சென்று விட்டனர். மறுபடியும் அனைவரும் சிறிது நேரம் நடனம் ஆட கிளம்பலாம் என நினைத்திருந்த நேரத்தில் சட்டென்று அங்கு போலீஸ் வருகிறது. இங்கு அனுமதியின்றி மது அருந்தி ஆட்டம் ஆடுகிறார்கள் என தகவல் சென்றதால் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அனைவரும் சென்று விடுங்கள் என ஒரு செய்தி பரவ, அந்த பதற்றத்தில் கூட இருந்த அனைவரும் ஆளுக்கு ஒரு மூலையாக திசை மாறி ஓட, விக்டர் ரோஜாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஓட, அவன் சென்ற வழியில் கும்பலாக இருந்ததால் அதற்குள் ரோஜா கும்பலுக்குள் நசுங்க, அவள் கத்த, உடனே விக்டர், ரோஜா, அந்த மாடிப்படிக்கு பின்புறம் ஒரு வழி இருக்கிறது, அங்கு கும்பல் இருக்காது, நீ அது வழியாக வெளியே வந்துவிடு, நான் வண்டி எடுத்து கொண்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு செல்ல, அவளோ அந்த பதற்றத்தில் என்ன செய்வது என புரியாமல் வேகமாக ஒரு பக்கம் சென்று அந்த வாயிலில் நுழைய, அப்போது அவள் தோளில் ஒரு கை விழ, அவள் விக்டர்
என சொல்லியபடி திரும்பி பார்க்க, ஆனால் அங்கு நின்றதோ ஒரு காவலர். எங்க தப்பிச்சோட பாக்குற என அவள் கையை பிடித்து அவர் இழுத்து வர, இதை சற்றும் எதிர்பார்க்காத ரோஜா ஒரு நிமிடம் அவளுக்கு என்னவென்றே புரியவில்லை. சுற்றிலும் பார்த்தவள் அனைவரையும் காவலர்கள் பிடித்து கொண்டிருக்க, அவளோ, நான் மருத்துவக் கல்லூரி மாணவி, எனக்கு எதுவும் தெரியாது, நான் என் தோழிகளுடன் வந்தேன், என்னை விட்டு விடுங்கள் என அவள் சொல்லிக் கதற, அந்த காவலரோ அதை கேட்கும் மனநிலையில் இல்லை. உங்களை எல்லாம் படிக்க பெற்றவர்கள் அனுப்பினால் நீங்கள் இப்படித்தான் குடித்து கும்மாளம் போடுவீர்களா என சொல்லிக்கொண்டே அவர் அவளை இழுக்க, ஐயோ, நான் அந்த மாதிரி பெண் இல்லை என தோழிகள் இங்கு இருக்கிறார்கள், ஷோபி, ரமா, விக்டர் என அவள் சத்தம் விட, அதை கேட்பதற்கு அவர்கள் அங்கு இல்லை. ஆளுக்கு ஒரு மூலை தெரித்து ஓடியவர்கள் ஒவ்வொருவரும் ஓரிடத்தில் இருந்தனர். விக்டர் வெளியே வண்டியுடன் அவளுக்கு காத்திருக்க, அதற்குள் அங்கு வந்த ஒரு நண்பன், மச்சான், போலீஸ் வராங்கடா, சீக்கிரம் இடத்த காலி பண்ணு, அதுவும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸான்னு கேட்டு பிடிக்கிறாங்க என சொல்ல, இல்லடா, ரோஜா வருவா என விக்டர் சொல்ல, மச்சி, உள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, நான் தான் கடைசி, அவள் ஷோபியோடு சென்றிருப்பாள், நீ கிளம்பு என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காவல்துறையினர் அந்த இடத்தை நோக்கி வர, கிளம்பு மச்சான், கிளம்பு என அவனை அவசரப்படுத்த, அவனின் கண்கள் ரோஜாவை தேட, வண்டியோ அந்த இடத்திலிருந்து நகர்ந்தது. ஹோட்டலை விட்டு சிறிது தூரம் சென்றிருப்பான். எதிர்ப்புறத்தில் இருந்து ஒரு வாகனம் வர, விக்டரோ ரோஜாவை தேடிக்கொண்டே அதை கவனிக்காமல் செல்ல, அது நேராக விக்டரின் மேல் மோத, அவனோ அந்த இடத்தில் அடிபட்டு கீழே விழுந்து விட்டான். இங்கு ரோஜாவோ எவ்வளவோ சொல்லியும் காவலர் விட மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அவளை சில தகாத வார்த்தைகள் சொல்லித் திட்ட, அதை தாங்க முடியாமல் துடி துடித்து போனாள். பார்ப்பதற்கு துணிச்சலான பெண் போல தோன்றினாலும் மலரை விட மென்மையானவள் ரோஜா. அதே போல ரோஷமும் அதிகம். யாராவது திட்டிவிட்டால் அவ்வளவுதான், வார்த்தை பொறுக்க மாட்டாள். அவர்களிடம் அதற்கு பிறகு பேச மாட்டாள். இந்த சூழ்நிலையை அவள் ஜீரணிக்கவே வெகு நேரம் ஆயிற்று. காவலர்கள் அவளை அழைத்து செல்ல, அவளுடன் வேறு சில மாணவிகள் மற்றும் சில பெண்கள், ஆண்கள் மாட்டிக்கொண்டனர். என்ன செய்வது என புரியாமல் திக் பிரம்மை பிடித்தவள் போல் ரோஜா நின்று கொண்டிருக்க, அப்போது அங்கிருந்த அவளுடன் கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவனும் அதில் அடக்கம். ஆனால் கொடுமை, அவர்கள் அனைவரும் மது அருந்தியிருக்க அவர்களின் லிஸ்டில் ரோஜாவும் சேர்க்கப்பட்டாள். அவள் எவ்வளவோ மன்றாடியும் அந்த காவலர் அவளை விடுவிக்க மறுத்துவிட்டார். அதிர்ச்சியில் அவள் அதற்கு மேல் என்ன சொல்வது என தெரியாமல் திகைத்து போய் நிற்க, நண்பர்களோ வீட்டிற்கு சென்ற பிறகு தாத்தா ஷோபாவிற்கு அலைபேசியில் அழைத்து ரோஜா இன்னும் காணோம் என்று கேட்ட பின்பே அவள் அனைவருக்கும் அழைத்து கேட்க, யாரும் ரோஜாவை அழைத்து வரவில்லை என சொல்ல, அனைவரும் அதிர்ந்து போய் நின்றனர். அதற்குள் இங்கு ரோஜா காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்பட்டாள். உயிரற்ற உடலாக அவள் நின்று கொண்டிருக்க, சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கேவலமாக பேச, வாழ்வில் முதன்முறையாக மனிதர்களின் மறுபக்கத்தை பார்த்தாள் ரோஜா. வாழ்க்கை என்பது ஒரு சதிராட்டம். சந்தோஷமும் துக்கமும் இதன் காய்கள். நேரமும் காலமும் இதை ஆட்டுவிக்கின்றன. தீபம் சுடர் விட்டு எரிவது அழகு. அதை மலர் கொண்டு அணைக்கலாம், விரல் கொண்டு அணைக்க நினைத்தால் எல்லாம் தெரியும் என்ற இருமாப்பு இறுதியில் எதுவும் இல்லாமல் செய்துவிடும். கண்ணை கவரும் காட்சிகள் எல்லாம் ரசிப்பதற்கு நன்று. அதை அனுபவிக்க நினைத்தால் வரப்போகும் விளைவுகளை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். இவள் அதை ஏற்பாளா? இல்லை, அதிலே கரைந்து விடுவாளா? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.